بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم شهر رمضان الذي أنزل فيه القرآن. மதிப்புக்குரிய ஷேக் அப்துல் மௌலி அவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க எதிர்வரக்கூடிய ரமதான் மாதம் சம்பந்தமாக ஒரு சுருக்கமான ஒரு நினைவூட்டல் என்பதற்காக வேண்டிய குறுகிய நேர ஒரு உரை ஒரு சிறிய உரை நடத்துவதற்கு வேண்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. நம் அனைவருக்கும் தெரியும், ரமதானுடைய மாதம் இன்னும் விரலில் விட்டு எண்ணக்கூடிய நாட்களில் ரமதானுடைய மாதம் நம்மை வந்து அடைய. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் அவர்களுடைய வேசியை இறுக்கமாக கெட்டிக் கொள்வார்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக. அதே போன்று நமது முன்னோர்கள் சலஃபுகள் கூட ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் கூட ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய வகுப்புகளை ஒரு புறம் வைத்துவிட்டு ரமதானுடைய மாதத்தை குர்ஆனுக்காக வேண்டி ஒதுக்குவார். நமக்கு தெரியும், இமாம் மாலிக் அவர்கள் மதீனாவுடைய இமாம். லா யுஃப்தி அஹதுன் வ மாலிகுன் ஃபில் மதீனா. இமாம் மாலிக் அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது வேற எந்த ஒருவரும் பத்வா கொடுப்பதற்கு முன் வர மாட்டார். மதீனாவுடைய முஃப்தி, மதீனாவுடைய மிக முக்கியமான ஒரு இமாம். இமாம் ஷாஃபிஈ அவர்கள் கூட இமாம் மாலிக்குடைய ஒரு மாணவர். இமாம் மாலிக் அவர்களிடம் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் முழு உலகத்திலிருந்தும் ஒன்று திரள்வார்கள் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டும். ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் இமாம் மாலிக் அவர்கள் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய வகுப்புகளை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு குர்ஆனுக்காக வேண்டி, குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி, மனனம் இல்லாதவர்கள் மனனம் செய்வதற்காக வேண்டி, குர்ஆன் சொல்லப்படக்கூடிய படிப்பினைகளை சிந்திப்பதற்காக வேண்டி ரமதானுடைய மாதத்தை ஒதுக்குவார். இது போன்று நமது சலஃபுகள், முன்னோர்கள், இமாம்கள் ரமதானுடைய மாதத்தை ஒதுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நமக்கு தெரியும், குர்ஆனில் அரபு மாதங்களில் பெயர் குறிப்பிடப்படக்கூடிய ஒரே மாதம் ரமதானுடைய மாதம். இந்த மாதம் குர்ஆனுடன் இணைத்து குர்ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதானுடைய மாதம் இருக்கிறதே, இது குர்ஆன் அருளப்பட்ட மாதம். எனவே இங்கு ரமதான் என்ற வார்த்தை குர்ஆனோடு இணைத்து இந்த இடத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். எனவே குர்ஆன் அருளப்பட்ட மாதம், குர்ஆனை நாம் அதிகம் படிக்க வேண்டிய ஒரு மாதம், குர்ஆனை மனனம் செய்வதற்கு நாம் நேர காலங்கள் ஒதுக்க வேண்டிய ஒரு மாதம். எனவே ரமதானுடைய மாதத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். முக்கியமான சில விஷயங்களை நாம் இந்த மாதத்தில் செய்வதற்கு தவறவிடக்கூடாது. முதலாவது, இந்த மாதத்துடைய சட்ட திட்டங்கள், நோன்புடைய சட்ட திட்டங்கள். நோன்பு யாருக்கு நோக்கலாம், யாருக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது, நோன்பு சம்பந்தப்பட்ட பல சட்ட திட்டங்களை கட்டாயம் நாம் அறிந்திருக்க வேண்டும். அதே போன்று முக்கியமான ஒரு அமல் இந்த மாதத்தில் தராவீஹுடைய தொழுகை. தவறாமல் தராவீஹுடைய தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று குர்ஆனுக்காக வேண்டி நமது நேர காலங்களை நாம் ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமது முன்னோர்கள் 7 நாட்களில் ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். சிலர்கள் 10 நாட்களில் ரமதானுடைய மாதத்தில் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். சில சஹாபாக்கள் கூட 2 நாட்களில் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். 2 நாட்களில் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். அதே போன்று இந்த ரமதானுடைய மாதம் நமக்கு கொடை கொடுப்பதை, சதக்கா கொடுப்பதையும் கற்றுத்தருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் வேகமாக வீசக்கூடிய காற்றை விட தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். ஏனைய மாதங்களை விட ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக தான தர்மங்கள், சதக்காக்கள் செய்வார்கள். இது போன்று எதிர்வரக்கூடிய ரமதானுடைய மாதத்தை நாம் தவறவிடாமல், இந்த மாதத்தை புனிதமான ஒரு இரவு இருக்கிறது, 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது, லைலத்துல் கத்ர் என்ற இரவு. எனவே இவ்வாறான அனைத்து விடயங்களையும் நாம் தவறவிடாமல் இந்த ரமதானுடைய மாதத்துக்காக வேண்டி நாம் தயாராக வேண்டும். இந்த ரமதானுடைய மாதத்தை பூர்த்தியாக அடையக்கூடியவர்களாகவும் 100க்கு 100 பிரயோஜனம்
படுத்தக்கூடியவர்களாகவும் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.